இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களினுடைய பிரதானமான தலைப்புச் செய்தியை ஸ்ரீலங்கா தான். அதுக்கு காரணம் இன்றைக்கு நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம். அதாவது இலங்கையினுடைய தென்பகுதி கடல்ல ஈரானிய கப்பல் ஒன்று, ஈரானிய யுத்த கப்பல் ஒன்று தாக்கி மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 180 பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள். 32 பேரை உயிருடன் காப்பாற்றி இலங்கை கடற்படையினர் இப்பொழுது கராப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றார்கள். ஏனையவர்களுடைய நிலைமை தெரியவில்லை. அதில் 101 பேர் காணாமல் போயிருப்பதாக முதல் கட்டமாக செய்திகள் வந்தது. இருந்த போதிலும் கூட இந்த 32 பேரை தவிர்ந்த ஏனையவர்களுடைய நிலைமை இதுவரை தெரியாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது சில உடல்களை தாங்கள் கண்டெடுத்து வருவதாக இலங்கை கடற்படையினுடைய பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவம் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் யுத்தம் மத்திய கிழக்கில் தான் நடக்குது. அங்கதான் ஈரானுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையில சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்குது. யுத்தத்துக்கும் அந்த களத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு களத்தில் வச்சு, அதுவும் இலங்கை கடற்பகுதியில் வச்சு, இலங்கை கடல் எல்லைக்குள்ள இல்லை, அதுக்கு வெளியில தான் இருந்தாலும் இலங்கையினுடைய கடல் பகுதி தானே, இலங்கைக்கு கீழே தானே. எனவே இப்படியான ஒரு சர்வதேச கடல் பகுதியில் வச்சு ஈரானிய யுத்த கப்பல் ஒன்று தாக்கப்பட்டது மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது. இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களை விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கு காலம 6 மணிக்கு, இலங்கை நேரம் காலம 6 மணிக்கு இலங்கை கடற்படைக்கு அவசர தொலைபேசி அழைப்பு வருது. இந்த மாதிரி காலி இருக்குதானே, காலியில இருந்து 40 கடல் மைல் தொலைவில், 40 கடல் மைல் தொலைவுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் வரும் என்று வைங்கவன். 75 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கப்பல் மூழ்குது, அது விபத்துக்குள்ளாகி இருக்குது என்று சொல்லித்தான் கடற்படைக்கு தகவல் வந்தது. உடனடியாக கடற்படை கப்பல், இலங்கை கடற்படை கப்பல்கள் விரைந்து போயிட்டு அங்க போனா தண்ணீர்ல தத்தளிச்சு கொண்டிருக்கணும். அப்ப தத்தளிச்சு கொண்டிருந்த ஆக்களை உடனடியாக காப்பாற்றி அதில் தான் 32 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த 32 பேருமே ஈரானிய கடற்படையினர் தான். ஏனென்று சொன்னா அந்த கப்பல்ல இருந்த 180 பேருமே ஈரானிய கடற்படையினர் தான். எனவே 32 பேரை காப்பாற்றி கரைக்கு கொண்டு மருத்துவமனையில் சேர்ப்பித்திருக்கிறார்கள். ஏனையவர்கள் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது அவர்களுடைய உடல்கள் கட்டங்கட்டமாக மீட்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் இருக்குத்தானே, அதனுடைய பேர் ஐரிஸ் டெனா என்று சொல்லி, அது ஈரான்ல ஐரிஸ் என்று சொல்றதா தெரியல, IRIS டெனா என்றதான் அந்த கப்பலினுடைய பேர். எனவே நாங்கள் சுருக்கமாக சொல்லும் போது ஐரிஸ் டெனா என்று சொல்லுவோம். இந்த டெனான்றது ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஒரு மலை தொடர் உண்டு. அதாவது ஈரான்ல இஸ்ஃபஹான் என்ற ஒரு மாகாணம் இருக்குத்தானே, அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகம் போயிட்டு வரக்கூடிய ஒரு மலைப்பகுதி தான் டெனா என்று சொல்லி, அந்த டெனாவினுடைய பேர்ல தான் இந்த கப்பலுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஈரானிய கடற்படையினர் பாவிக்கின்ற ஒரு யுத்த கப்பல். இந்த கப்பல் யாருக்கு சொந்தமானது சொல்லுங்க பாப்போம். இப்ப அண்மையில கொல்லப்பட்ட ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுக்கு சொந்தமானது. அவருடைய சொத்து பட்டியலுக்குள்ள வரக்கூடியதான் இந்த கப்பல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அவருடைய சொத்து பட்டியலில் வரக்கூடிய இந்த கப்பல் ஈரானிய கடற்படையினரால் பாவிக்கப்பட்டது. இப்பொழுது அது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எதனால நடந்தது, என்ன நடந்தது என்று சொன்னா, இலங்கை கடற்படையினுடைய பேச்சாளர் புத்திக சம்பத் அவர் என்ன சொல்லிக்கார் என்று சொன்னா, இது ஒரு விபத்து, இது தாக்கப்பட்டது என்றதை அவர் மறுக்கிறார். ஏன்னு சொன்னா அவசரப்பட்டு இலங்கை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட முடியாது, அதுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி. ஏன்னு சொன்னா இது சர்வதேச விவகாரம், அதனால இது ஒரு விபத்து, ஒரு கப்பல் ஒன்று மூழ்கிச்சது, நாங்கள் போய் காப்பாத்தினோம், அவ்வளவுதான் என்ற மாதிரி சொல்லி போட்டு விட்டுட்டோம். இருந்தாலும் சர்வதேச ஊடகங்கள் சும்மா இருக்குமா? இல்ல. பிரித்தானியாவிலிருந்து செயல்படுகின்ற தி டெலிகிராஃப் ஊடகத்தில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, நீர்மூழ்கி கப்பலில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாகத்தான் இந்த ஈரானிய கடற்படை கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட என்று சொல்லி டெலிகிராஃப்ல இருந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. அவைக்கு தெரியாத ரகசியங்களா, அவைக்கு தெரியாத செய்திகளா, ஏதோ முக்கியமான தகவல் கிடைக்க போய் தான் போடப்பட்டிருக்கிறது. இப்ப எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான கேள்வி என்னென்று சொன்னா, அந்த நீர்மூழ்கி கப்பலால் அடித்தது யார், யாருடைய நீர்மூழ்கி கப்பல் என்று சொல்லி எங்கள் எல்லாருடைய சந்தேகங்களும் உடனடியாக அமெரிக்கா நோக்கி தான் போகும். இது அமெரிக்காண்ட வேலையாக தான் இருக்கும் என்று சொல்லி, ஆனால் இதுவரைக்கும் அமெரிக்க தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் பெரியல, ஓமன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, அதை பற்றி வாயை திறக்கல. இருந்தாலும் அமெரிக்காவாக இருக்கலாம் என்றது பொதுவான ஒரு சந்தேகமாக இருக்குது. சில வேளை இஸ்ரேலாக கூட இருக்கலாம், யாருன்னு தெரியல. எனவே மத்திய கிழக்கில் இப்போ யுத்தம் ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு பின்னணியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறதால நாங்கள் ரெண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குது. எனவே சர்வதேச கடலில் வைத்து இந்த ஈரானிய கப்பல் மேல தாக்குதல் நடத்தியது ஒன்றில் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலாகவோ இருக்கலாம். எனவே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை.
இந்த ஐரிஸ் டெனா கப்பல் பற்றி இன்னும் ஒரு சில தகவல்கள் சொல்கிறேன். இது வந்து 2012ஆம் ஆண்டில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடங்கள் எடுத்தது கட்டி முடிக்கிறதுக்கு. 2015ஆம் ஆண்டு இது லான்ச் பண்ணப்பட்டது, கட்டி முடிக்கப்பட்டு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டது 2015ஆம் ஆண்டு. இதனுடைய ஹோம் போர்ட் என்று சொல்லுவோம், அதாவது நிரந்தரமாக இது தரிச்சு நிற்கிற அந்த துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகமாகிய பந்தர் அப்பாஸ் அந்த துறைமுகத்தில் தான் இது எப்போவுமே தரிச்சு நிற்கும். தேவைப்படுற நேரத்தில் வேறு நாடுகளுக்கு வந்து போயிட்டு வரும். இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 95 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 311 அடி என்று சொல்லலாம். இந்த யுத்த கப்பலில் வந்து அதிநவீன ஆயுதங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்காம். விமான எதிர்ப்பு பீரங்கிகள் உட்பட அதிநவீன ஆயுதங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். இது வந்து போர்க்கப்பல் தானே, இது வந்து விமானம் தாங்கி கப்பல் இல்லை தானே, அதனால இதில் வந்து விமானங்கள் வந்து தரையிறங்குறதோ அல்லது விமானங்களை சுமந்து கொண்டு போகிறதோ கிடையாது. இருந்தாலும் இதில் வந்து ஒரே ஒரு ஹெலிபேட் ஒன்று இருக்காம், அதாவது ஹெலிகாப்டர் வந்து இறங்கி ஏறுறதுக்கான ஒரு ஹெலிபேட் ஒன்று இருக்காம். அதில் வந்து பெல் 212 வகை ஹெலிகாப்டர்கள், இலங்கையில் வந்து பரவலாக பாவிக்கப்படுற பெல் 212 வகை ஹெலிகாப்டர் வந்து ஒரே ஒரு ஹெலிகாப்டர் இறங்கி ஏறக்கூடிய மாதிரி ஒரு வசதி ஒன்று இருக்காம் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து ஈரானால தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஈரானிய உற்பத்தி, மேட் இன் ஈரான். ஒரு மணிக்கு 30 கடல் மைல் வேகத்தில் வந்து பயணம் செய்யுமாம், ஒரு மணிக்கு 30 கடல் மைல் வேகம். எனவே இந்த கப்பல் எங்கிருந்து எங்கே போனது, எதை நோக்கி போனது, ஈரானுக்கு தான் திரும்பி போய் கொண்டு வந்துச்சுதா என்ன ஏதுன்னு தெரியல. இருந்தாலும் இலங்கைக்கு கீழே சர்வதேச கடற்பரப்பில் தாக்கி அளிக்கப்பட்டமை மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் வந்து இலங்கையினுடைய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பங்குன்னு சொல்லி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இது இலங்கை கடல் எல்லைக்குள்ள வந்து தாக்கப்படல தானே. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அதுக்கு வந்து இலங்கை சில பதில் சொல்ல வேண்டி வரும். என்ன உங்களோட கடல் எல்லைக்குள்ள வந்திருக்கு, நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு கேட்கலாம். அல்லது உங்களுடைய கடல் எல்லைக்குள்ள தண்ணிக்குள்ள வந்த அந்த நீர்மூழ்கி கப்பல் யாருடைய கப்பல் என்று கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தானே வேணும். ஆனால் அப்படியான பதில் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்று சொன்னால் இது வந்து இலங்கை கடல் எல்லைக்குள்ள நடக்கல, ஆனால் சர்வதேச கடலில் தான் நடந்தது. ஆனால் இதில் வந்து இலங்கைக்குரிய சம்பந்தம் என்னென்னு சொன்னால் இது இலங்கைக்கு அண்மையில் நடந்தபடியால் அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் என்று சொல்றது, அதாவது ஒரு சம்பவம் நடக்கக்குள்ள முதலாவதாக ஓடி போய் அதை என்ன ஏதென்று ஓடி போய் பார்க்கறதுக்கு தானே. இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் ஓடி வந்து பார்க்குறேன்னு சொல்லுவது தானே. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் அது வந்து ஸ்ரீலங்கா தான். எனவே அந்த ஒரு தொடர்பு தான் இருக்கே தவிர மற்றபடி இதனால எந்த விதமான சர்வதேச நெருக்கடியும் இலங்கைக்கு ஏற்படாது என்று சொல்லப்படுகிறது. கராபிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஈரானிய கடற்படையினர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டது சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச ஒரு சில கேள்விகளை கேட்டு வச்சுக்கார். அவருக்கு வந்து எப்பயும் அரசாங்கத்தை குறை சொல்லத்தானே வேணும், அதுக்காக இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி கேள்வி கேட்டு வச்சுக்கார். என்னென்னு சொன்னால் அது அப்படி இலங்கை கடற்படைக்கு தெரியாமல் தாக்குதல் நடக்க முடியும், இதை வந்து பாதுகாக்க வேண்டியது இலங்கை கடற்படையினுடைய பொறுப்பு தானே, இலங்கை கடற்படைக்கு தெரியாமலேயே ஒரு தாக்குதல் நடக்க முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சுக்கார். இதன் மூலம் அரசாங்கத்தை வந்து சிக்கலுக்கு உள்ளாக்குறாராம் என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சுக்கார். இதுக்கும் இலங்கை கடற்படைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சர்வதேச கடலில் என்ன நடக்கலாம், என்ன வேணும்னா நடக்கலாம், அணு உண்டு கூட வெடிக்கலாம், அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது தானே. எனவே இலங்கை கடற்படைக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு பிரச்சனை ஆபத்து வந்து ஹெல்ப் பண்ணுங்கொண்டேக்குள்ள ஓடி போய் ஹெல்ப் பண்றது அது மனிதாபிமான அடிப்படையில். அது எந்த நாட்டு கப்பல் மூழ்கினாலும் ஓடி போய் ஹெல்ப் பண்றது மனிதாபிமான அடிப்படையிலேயே தவிர மற்றபடி இதுக்கும் இலங்கை கடற்படைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது. இருந்தாலும் நாமல் ராஜபக்ச இப்படி ஒரு கேள்வி ஒன்றை கேட்டு வச்சிருக்கிறார். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு ராச்சியம் இருக்குத்தானே, அதனுடைய ஜனாதிபதிக்கு இலங்கை ஜனாதிபதி ஃபோன் பண்ணி கதைச்சிருக்கிறார். ஃபோன் பண்ணி தன்னுடைய ஆறுதலையும் தன்னுடைய சப்போர்ட்டையும் வந்து தெரிவித்திருக்கிறார். என்று சொன்னால் இப்போ ஈரான் நடத்துகிற தாக்குதலில் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து பாதிக்கப்படுது தானே. அபுதாபியாக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம், மற்ற நகரங்களாக இருக்கலாம், பாதிக்கப்படுது தானே. எனவே அதற்கு வந்து தன்னுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தியிருக்கார். இந்த மாதிரி ஈரான் வந்து தாக்குதல் நடத்துறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, அதனை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி ஜனாதிபதியிட்ட வந்து சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நெருக்கடியான நேரங்களில் வந்து பல சந்தர்ப்பங்களில் UAE வந்து இலங்கைக்கு உதவி செய்திருக்குது. எனவே அந்த உதவிகளுக்கும் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் UAE ஜனாதிபதிக்கு வந்து சொல்லியிருக்கிறார். இப்படி தான் வந்து ஃபோன் பண்ணி கதைச்சதை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், அதாவது எக்ஸ் வலைப்பக்கத்தில் வந்து போட்டிருக்கிறார். அது ஓகே தான். ஆனால் இங்கே ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால் தனியாக ஈரானை மட்டும் கண்டிச்சா சரியா, அப்போ மற்ற நாடுகளை கண்டிக்கிறே இல்லையா, மற்ற நாடுகள் செய்கிற சரியான ஒரு கேள்வி வரும். எனவே எதிர்க்கட்சிகள் அந்த கேள்வியை கேட்பினோம் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். எனவே இந்த ஒரு சர்வதேச நெருக்கடியை இலங்கை அரசாங்கம் எப்படி கையாளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.